ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த TP5000 மாடியூலோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த TP4056 ஐசி கொண்ட மாடியூல் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாடியூல் தான் அது. இது பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். 4.2 வோல்ட் அவுட்புட் கொடுக்கும். 1 ஆம்ஸில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். நமக்கு மைக்ரோ USB பின்லேயும் வரும், இல்லை அப்படின்னா டைப் சிலையும் நமக்கு கிடைக்கும். இது வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். டைப் சி வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். இந்த மாடியூல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் இதில் வந்து நம்ம லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் செல்ஸை நம்ம சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக வந்த ஆல்டர்னேட் தான் பார்த்தீங்கன்னா இந்த TP5000 மாடியூல். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லித்தியம் அயனையும் சார்ஜ் பண்ணிக்கலாம், லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் செல்ஸையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாடியூலுக்கு நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுக்கலான்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இங்கே 4 டெர்மினல்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே 3 டெர்மினல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பேட்டரியும் இந்த போர்டை பவர் பண்ணுறதுக்கான இன்புட் கொடுக்குற கனெக்ஷன்ஸு. இந்த இடத்துல இருக்க 3 டெர்மினல் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் இண்டிகேட்டருக்காக கொடுக்குற எல்இடிக்கான டெர்மினல்ஸு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்ப்போம். இது வந்து பேட்டரி பாசிட்டிவ். இதில் வந்து நம்ம பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் கொடுக்கணும். இது வந்து பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல். அண்டு இந்த போர்டை பவர் பண்ணுறதுக்கான பாசிட்டிவ் வந்து நம்ம இந்த டெர்மினலில் கொடுக்கணும், நெகட்டிவ் வந்து இந்த டெர்மினலில் கொடுக்கணும். இந்த போர்டுக்கு எவ்வளோ வோல்ட் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் வரைக்கும் மேக்ஸிமம் கொடுத்துக்கலாம். பட் நம்ம வந்து 7 வோல்ட் கொடுக்கறது தான் இது வந்து ரெக்கமெண்டட் இவங்க போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே கொடுத்தா வந்து ஹீட் ஆகும், ஐசி சீக்கிரம் போயிடும்ன்றதுக்காக 7 வோல்ட்ல மெயின்டைன் பண்ணுங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க. 4 வோல்ட்லேருந்து நம்ம 9 வோல்ட் வரைக்கும் இதுக்கு இன்புட் கொடுத்துக்கலாம். இந்த 3 கனெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்இடிக்கு இது வந்து பேட்டரி சார்ஜ் ஆயிடுச்சா இல்லை சார்ஜிங்கில் இருக்கா, ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சான்ற சொல்றதுக்கான இண்டிகேட்டர் இங்கே வந்து நம்ம கொடுக்கணும். இவங்களே பார்த்தீங்கன்னா எல்இடி கொடுத்துருவாங்க. ஸோ இதான் அந்த எல்இடி. இந்த எல்இடி பார்த்தீங்கன்னா 3 லெக் இருக்கும். ஓகே, இந்த எல்இடியோட டெர்மினல்ஸ் பற்றி பார்த்துடலாம். மிடில் இருக்க லெக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காமன் கிரவுண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப சின்னதாக இருக்கிற லெக் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரு, மீடியம் சைஸில் இருக்கிற லெக் பார்த்தீங்கன்னா ரெட் கலரு. ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் காமன் கொடுத்துட்டு இதில் அவுட்புட் எடுத்தோம் அப்படின்னா இது வந்து ரெட் கலர் லைட் எரியும். இதை ரெண்டுத்தை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து க்ரீன் கலர் லைட் எரியும். போர்டில் நம்ம எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மீடியம் சைஸ், அதாவது ரெட் கலர் எரியிற லெக்கையும் நடுவில் இருக்கிறது காமனும், அதே மாதிரி க்ரீன் கலரை வந்து லாஸ்ட் லெக்காக நம்ம கொடுத்துக்கணும். பார்த்துக்கோங்க, நமக்கு இப்படி தான் நம்ம வந்து கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக ரெட் அண்ட் க்ரீன் கலர் வந்து சார்ஜிங் அண்ட் ஃபுல் சார்ஜுக்கு கரெக்டாக எரியும். இந்த போர்டில் வேறு என்ன ஃபீச்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து லித்தியம் அயனுக்கும் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டுக்கும் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். அது எப்படி ஸ்விட்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். இந்த எம்டி அப்படியே விட்டுட்டு நம்ம பவர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 3.6 வோல்ட் வரும். ஸோ லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் செல்ஸை நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம லித்தியம் அயன் செல்லை நான் சார்ஜ் பண்ணணும், எனக்கு வந்து 4.2 வோல்ட் அவுட்புட்டில் வரணும் அப்படின்னா இதை வந்து நம்ம ஷார்ட் பண்ணிக்கணும். இதோ இந்த 2 டெர்மினல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 4.2 வோல்ட் அவுட்புட் வரும். ஒரு சுவிட்ச் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் லித்தியம் அயனுக்கும் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டுக்கும் நம்ம மாற்றி சார்ஜ் பண்ணுறதுக்கு. இதை வந்து நான் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து இதில் நான் எந்த ஆல்டரேஷனை பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு வேணும் லித்தியம் அயன் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த டெர்மினல் நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் கரண்ட்டும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போது இது ஸ்டாக்காக வர்றது பார்த்தீங்கன்னா 1 ஆம்ஸில் சார்ஜ் ஆகும். இதுவே நான் 2 ஆம்ஸ் எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த R100 ரெசிஸ்டர் இருக்க மாதிரி இன்னொரு ரெசிஸ்டரை இந்த இடத்துல நீங்கள் சால்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஆம்ஸில் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகும். இந்த R100ஓட வேல்யூ என்னன்னு செக் பண்ணி பார்த்தா 0.1 ஓம் வந்தது. 0.1 ஓம் ரெசிஸ்டர் என் கையில் இப்போ இல்லை. இதுக்கு வந்து SMD ரெசிஸ்டர் தான் கொடுக்கணுன்ட்டு இல்லை, நார்மல் ரெசிஸ்டர் கூட கொடுக்கலாம். பட் 0.1 ஓமில் கிடைக்கலன்றதுனால இப்போதைக்கு நான் இதை வந்து ஆல்டரேஷன் பண்ணலை. மேபி உங்களுக்கு வேணும், எனக்கு 2 ஆம்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் SMD ரெசிஸ்டர் கிடைச்சா நீங்கள் SMD ரெசிஸ்டரே போட்டுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு நார்மல் ரெசிஸ்டர் கிடைச்சது அப்படின்னா நார்மல் ரெசிஸ்டர் கூட சால்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஆம்ஸில் இது வந்து சார்ஜ் ஆகும். இப்போதைக்கு நான் வந்து இதை ஸ்டாக்காகவே நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். நான் வந்து இதை 1 ஆம்ஸ்லேயே யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்இடி கனெக்ட் பண்ணிடலாம். எல்இடி வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அண்ட் இன்புட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒயர்ஸ் எல்லாம் சால்டர் பண்ணி முடிச்சாச்சு. கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். பி பாசிட்டிவில் ரெட் கலர் ஒயர் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலுக்கு போகும். பிளாக் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலுக்கும் போகும். அதே சமயம் நம்ம இந்த போர்டுக்கு இன்புட் கொடுக்குற பவர் சப்ளைக்கும் போகும். ரெண்டுத்துக்குமே கிரவுண்டு காமன்ன்றதுனால ஒரு ஒயர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்புட் பாசிட்டிவ்லேயும் ஒரு ரெட் கலர் ஒயர் கொடுத்துருக்கேன். இந்த ஒயரில் தான் நம்ம வந்து இந்த போர்டுக்கு பவர் பண்ணக்கூடிய
பவர் சப்ளைவை இந்த ரெட் கலர் ஒயரில் கொடுத்துக்கணும். இந்த போர்டு வந்து ஓவராக ஹீட் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் சிங்க் மாதிரி அலுமினியம் ஷீட்டில் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த செராமிக் பேஸ்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஹீட்டை வந்து டிசபேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த போர்டும் ஹீட் சிங்க்கும் ஒன்றா ஒட்டிக்கிறதுக்காக நான் ஃபெவிக்விக் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் செல்ஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் மாடியூல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் இந்த பக்கம் கொடுக்கணும். அதாவது இங்கே இருக்க பேட்டரி பாசிட்டிவ் ஒயரை நான் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேட்டரியோட நெகட்டிவ் இந்த பிளாக் ஒயரு இதே தான் பார்த்தீங்கன்னா பவருக்கும் நெகட்டிவ். இந்த போர்டுக்கு இன்புட் கொடுக்குற நெகட்டிவும் இதுதான், அதே மாதிரி சார்ஜ் பண்ணுற நெகட்டிவும் இதுதான். அதை வந்து இந்த ஸ்க்ரூவில் வந்து டைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுக்குற பாசிட்டிவ், இதோ இந்த இன்புட் பாசிட்டிவ். இந்த இன்புட் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் இந்த ஸ்க்ரூவில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5 to 7 வோல்ட்டை நம்ம இந்த 2 ஸ்க்ரூவில் நம்ம கொடுத்துக்கணும். இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். பேட்டரியை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் கொடுக்கணும், இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் டெர்மினலில் கொடுக்கணும். இந்த ஹோல்டர் எப்படி செஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 to 700 ஹோல்டரை நான் வந்து ஒரு 3/4 அளவுக்கு கட் பண்ணிட்டு இந்த சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும். ஸோ அது உடையாமல் இருக்கிறதுக்காக இங்கே வந்து லித்தியம் பேட்டரி ஸ்பாட் வெல்ட் பண்ணுற அந்த நிக்கல் ஸ்ட்ரிப்பை வந்து இங்கே சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சைடில் கொடுத்து அதை வந்து ஃபெவிக்விக் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் மெக்கானிசம் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக நின்றுக்கும், அந்த கான்டாக்டை வந்து அழகாக கிரிப்பாக பிடிச்சிக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் சைடுக்கும் பம்ப் இருக்க மாதிரி அலுமினியம் ஷீட்டை கட் பண்ணியிருக்கேன். SMPSோட அலுமினியம் கேசிங் இருக்கும், அந்த கேசிங்லேருந்து கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் ஃப்ரேமில் அப்படியே ஸ்க்ரூ போட்டு மவுண்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம சார்ஜிங் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, நெகட்டிவ் டெர்மினல் கான்டாக்டில் இருக்குது, பாசிட்டிவ் டெர்மினல் கான்டாக்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது பவர் சப்ளை கொடுக்குறேன். இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். இந்த லைட் எரியுது, ரெட் கலர் லைட் எரியுது அப்படின்னா நமக்கு வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். எவ்வளோ ஆம்ஸில் சார்ஜ் ஆகுதுன்றதையும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 0.79 ஆம்ஸ் இப்போ எடுத்துகிட்டு இருக்கு. இது ஃபுல் சார்ஜ் ஆன பிறகு இண்டிகேட்டர் வந்து நமக்கு க்ரீன் கலரில் மாறும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இது மாதிரி உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுன்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஹேவ் அ நைஸ் டே, பாய்.